வரலாறை பற்றி கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. அந்த ஃபாதர் பேர் வந்து அகஸ்டின் பெரேரா. ஆக்சுவலாக அவர் வந்து நம்ம நாகர்கோவில் இல்லை கன்னியாகுமரியோட சேர்ந்த ஒரு பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்தவர். அவரை வந்து அவங்க அப்பா வந்து ஃபாரினுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சுருப்பாரு. அவங்களோடது மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க கப்பலில். ஸோ அவங்க போய் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்களோட குடும்ப வணிகத்தை தான் பார்க்க சொல்லியிருப்பார். ஆனால் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய நாட்டம் இல்லாமல் அவர் வந்து இந்த மாதிரி இறைப்பணிக்கு தான் போகணுன்னு சொல்லி சொன்னப்போ அவங்க அப்பா வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் நீ முடியாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ அவர் ஒரு நாள் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவார். அவர் வந்த இடம் இதான் நினைக்கிறேன், இந்த ஊர் பஞ்சம்பட்டி. இங்கே வந்து இருக்கிற ஃபாதர் கூட இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் ஜெஸ்விட்ஸ் தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்துட்டு சரி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்துட்டு லேடிஸ் 3 பேர் ஒரு இதை சபையை ஆரம்பிக்கணும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்களுக்கு இவர் தான் துணையாக இருந்து இந்த சபைக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் ரொம்ப நாள் கழித்து தான் இவர் வந்து ஃபாதர் ஆகிருக்காரு. ஃபாதர் ஆகிட்டு அதுக்கப்புறமும் துணைக்கே இருந்திருக்காரு. இவர் இங்கேயே இருந்து அந்த கடைசி வரைக்கும் இந்த ஊர்லேருந்து இங்கேயே இறந்துட்டார். அவரும் ஒரு ஜெஸ்விட் பிரிஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் அவங்க இந்த சபையெல்லாம் ஆரம்பித்து அதனால் ஒரு இதாகவே இருந்துட்டு கடைசியாக அவர் இங்கேயே இறந்தனால அவர் இங்கேயே புதைச்சிட்டு இந்த மக்கள் வந்து அவர் எங்களுக்கு வந்து ஒரு இதாகவே இருந்தார் அப்படின்னு புதைச்சிட்டாங்க. இவருக்கு வந்து அருளாளர் பட்டம் கொடுத்துட்டாங்க. புனிதர் பட்டத்துக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. அவரோட இது ஃபுல்லாமே அந்த முன்னாடி இருக்கிற ஹோமில் இருக்கும், அந்த சிஸ்டரோட ஹோமில். அதை வந்து இன்னும் அந்த இதை வெயிட் பண்ணுறாங்க. அந்த இதுக்கு வந்துட்டு என்னென்னு ரோமில் வந்து இது பண்ணிட்டா அவருக்கு அடுத்து வந்து இன்னும் புதுமை. நீங்கள் வந்து வேண்டிய நிறைய புதுமை நடந்துச்சு இல்லையா? அதே ஒன்றே சொல்லுங்களேன். இங்கே வந்து அந்த யார் கரெக்டாக அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத எழுதி வச்சு வேண்டுறாங்களோ அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து பாகுபாடு வந்து எதுவும் இருந்திருக்காது இது வரைக்கும் கொடுத்தது. ஏன்னா யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எழுதி வச்சது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து சரி எல்லாருக்குமே வந்துட்டு நடந்திருக்கு. எனக்கும் நடந்திருக்கு, அண்ணனுக்கும் நடந்திருக்கு, அம்மாவுக்கும் நடந்திருக்கு, அப்பாவுக்கும் நடந்திருக்கு, எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. எனக்கு தொழில் ரீதியாக தான் எனக்கு வந்து நான் அதிகமாக கிடச்சிருக்கு. தொழிலுக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் இந்த இதுக்கு வந்திருக்கேன், இங்கே வந்திருக்கேன். அதனால் ஆமாம், அந்த கோயில் அந்த கல்லறை இருக்கிற கோயிலுக்கு வந்து ஒரு தனி ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்குது. யாரை வந்தாலும் நான் எப்போ இந்த பக்கம் போனாலும் இங்கே போக சொல்லுவேன். முடிஞ்சால் எப்படி வாடிப்பட்டிக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி இங்கே போக சொல்லுவேன். அவங்களோட தேவையோ கவலையோ இருந்தால் போய் எழுதி வச்சிட்டோங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த கல்லறையில் வந்து ஒரு எப்போ போய் ஒரு முழங்கால் போட்டாலும் சரி, ஒரு தூய ஆவியாக என்னென்னு இது இல்லை, பட் எப்பயுமே அவங்க வந்து ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே அந்த ப்ரெசன்ஸ் தெரியும். அந்த கல்லறையில் கை வச்சு ஜெபம் பண்ணாலும் அந்த ப்ரெசன்ஸ் நல்லா தெரியும். மெயினாக முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் நல்லது. நிச்சயமாக அவர் சீக்கிரம் புனிதர் ஆகணும், எல்லோரும் ப்ரே பண்ணுறதுக்காக. தேங்க்யூம்மா. ஸோ அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தான் இங்கே ஒரு விளக்கப்படமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசியம் மாதிரி இந்த இடத்துல. ஸோ அதான் உங்களுக்கு பார்வைக்கு எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு இதை உருவாக்கியிருக்கிறாங்கங்கிறத ஒரு பார்வைக்காக வச்சுருக்காங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவருடைய பணிகள் அமலவையினுடைய முதல் உள் விடுதி இப்படி தான் இருந்துச்சு. கொசுவப்பட்டி, மலையம்பட்டி, அப்புறம் கருங்குளம், அனுமந்தராவன் கோட்டை, சிலுக்குவார்பட்டி, முதல் வார்த்தைப்பாடு முதல் குழு உருவானது. திருமுழுக்கு பெயர் விசுவாசம், சபையோட பெயர் கேத்ரின் மேரி என்று அவங்களுடைய வரலாறு அடங்கிய ஒரு பகுதி தான் இது. ரொம்ப அழகான ஒரு விளக்கப்படங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை காட்சிக்கு வைத்திருக்கிறாங்க. இல்லங்கள் இறைப்பணிக்காக எப்படியெல்லாம் பயணப்பட்டாங்கன்றது. முதல் 5 அர்ப்பண தடிர்கள் சொல்லிட்டு அந்த சிஸ்டர்ஸ் ஃபோட்டோ இங்கே இருக்குது. நின்ற துறவர வாழ்வுக்கான துணை நின்றவர்கள் வானகம் நோக்கி பயணமாகின்றனர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பாசம் பழக்குடையாக பரிணமிக்கிறது என்று இங்கே ஒரு நிகழ்வு, தந்தை அவர்கள் இறந்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. புகுமுக நிலை பயிற்சி முதல் குழு அதான் நீங்கள் பார்க்குறீங்க. புனித ஆரம்பம் எப்படிலாம் ஆரம்பித்து அமலவை நிறுவப்படுறது. அப்புறம் பஞ்சவையிலேருந்து மதுரைக்கு பயணம் துறவ பயிற்சிக்காக அவங்க போகிறது. அப்புறம் புகுமுக நிலையினரின் பயிற்சியாளர்கள். ஸோ அதோட வரலாறுல இங்கே ஒரு புகைப்படமாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அருள் பணியாள அபிஷேகம் பெறுகிறார் அகஸ்தினார். கடின உழைப்பில் அந்த அழைப்பின் மேன்மை உருந்து எப்படியெல்லாம் அதை உருவாக்கியிருக்கிறாங்கன்றதை இப்போ காட்சிப்படுத்திருக்கிறாங்க.
அவ்வளவை முதல் சகோதரிகளின் அர்ப்பண வாழ்வு. முடிச்சிங்களா? எடுத்துட்டீங்களா? நாங்கள் அடுத்த